Welcome back, Kerala Lottery 3-digit winning chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or no gambling is happening in this channel, and purely entertainment purpose. So video பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. Now today we will discuss about the 4-digit as the how the number is being rotated. ஸோ புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பவர் நம்பர் அண்ட் 999 அண்ட் ஃப்ளிப் நம்பர் அப்படின்னா என்னென்னு தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். 0க்கு 5 பவர், 1க்கு 6 பவர், 2க்கு 7 பவர், 3க்கு 8 பவர், 4க்கு 9 பவர். திஸ் இஸ் ஜென்ரலி எவ்ரிபடி நோஸ் இட். இஸ் கால்ட் பவர். And another thing is flip. 1க்கு 3, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9, 7க்கு 0, 8க்கு 1, 9க்கு 2. That's it. 0க்கு 3. So this is the power number. 999 அப்படின்னா என்னென்னா 1 2 3 4 அப்படின்னா இதனுடைய 999 என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 8 7 6 5. And 8 7 3 8 இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 1 2 6 1. ஸோ 999 இஸ் நத்திங். 999 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்பர் தான். இதில் நோ பாரோ அண்ட் நோ அடிஷன். தட்ஸ் இட். அப்போது இந்த விஷயம் தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் மெயினாக யூ ஹாவ் டு நோ தி பவர் நம்பர்ஸ் விச் இஸ் டேக்கிங் மேஜர் பார்ட் in any kind of lottery, genuine lottery. 05 16 27 38 49. ஏன் இதை நான் ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த சார்ட்டில் 27வது சம் இருக்குது. இதை சம் அப்படின்னு சொல்லுவோம். சம் இஸ் நத்திங் த டோட்டல் நம்பர் ஆஃப் தி 4-digit. 2889 அப்படின்னு சொன்னால் இதுக்கு நடுவில் ப்ளஸ் 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 போட்டாச்சுன்னா இது மொத்தம் கூட்டி வர நம்பர் என்னவோ அதுதான் அதனுடைய சம். அப்போது 2889 அப்படின்ற சம்மும் இந்த இதில் இருக்குது, நம்பரும் இதில் தான் இருக்குது. 5589 அப்படின்ற நம்பரும் இதில் தான் இருக்குது. 4689 அப்படின்ற நம்பரும் இதில் தான் இருக்குது. பட் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட். பட் த டோட்டல் சம் ஆஃப் திஸ் 3 நம்பர்ஸ் ஆர் சேம். அதனால தான் இந்த ரோல் இருக்குது. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்ரி திங் இஸ் சேம் நம்பர், ஐ மீன் சேம் சம் பட் இன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சம்மை எடுத்துக்கிட்டால் அதில் குறைஞ்சது 2 ஃபேமிலி நம்பர்ஸாவது இருக்கும். ஃபேமிலி நம்பர் இஸ் நத்திங், இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பவர். அவ்வளோதான். அப்போது மிஷின் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா நியூமரிக்கலி இட் இஸ் ஸ்டோரிங் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் நம்பர் டு தி லார்ஜஸ்ட் நம்பர். இந்த சார்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி த மெஷின் இஸ் ரொட்டேட்டிங் அண்ட் செலக்டிங் த நம்பர் இன் அ டிஃப்ரெண்ட் ஆர்டர் தட் யூ ஹாவ் டு கீப் இன் யூர் மைண்ட். அப்போது நமக்கு எக்ஸாம்பிளுக்கு 4 சம் 4 14 24 34 9 19 29 39 வராது.
ஸோ இந்த சம்மை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு 4வது சம்மில் மெஷின் இந்த நம்பரெல்லாம் கொடுத்துருக்கு. 0356 1355 1779. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது போன மாதம் வந்த நம்பர். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது அதுக்கு முந்தின மாதம் வந்த நம்பர். இந்த கலர் அதுக்கு முந்தின மாதம் வந்த நம்பர். ரெட் கலர் அதுக்கு முந்தின மாதம் வந்த நம்பர். ஸோ ஃப்ரம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜனவரிலேருந்து கொடுத்துருக்கு. ஜனவரி வந்து ரெட்டு, அண்ட் தென் பிப்ரவரி இது, அண்ட் தென் மார்ச் இது, அண்ட் தென் ஏப்ரல் க்ரீன் கலரில் வரும். நவ் மெஷினுக்கு 1ஆம் தேதி வந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நமக்கு இன் டிஃப்ரெண்ட் சம்மில் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது நமக்கு 19th சம்மில் 3367 அப்படின்ற ஒரு நம்பர் 19வது சம்மிலேருந்து வந்திருக்கு. இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னா 3637 அப்படின்னு சொல்லி வந்தது. ஏன் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இதே பவரில் உள்ள நம்பரை 2 மாதத்துக்கு முன்னாடி மிஷின் அடிச்சிருக்கு. அதனால் அதனுடைய பவரில் அடிச்சிருச்சு. பார்த்திங்களா, ரெண்டுமே ஒரே பவர் தான் இருக்கும். இங்கே 3 இருக்குது, டபுள் 3, இங்கே 3 8ன்னு இருக்குது, இங்கே 17ன்னு இருக்குது, இங்கே 67 இருக்குது. ஸோ 1க்கு பவர் 6, 3க்கு பவர் 8. அண்ட் தென் த மெஷின் ஹஸ் கிவன் 5220 இந்த மாதத்தில் 5220 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தது. இதை தான் வந்து மிஷின் 0225 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா இதே சம்மில் மிஷின் மறுபடியும் இங்கே இருக்கிற நம்பரில் ஒன்று கொடுக்க போகுது. அது எந்த நம்பர்? அதே போல் இந்த இடத்துல 3367ன்னு அடிச்சிருக்கு. இந்த சம்மிலேருந்து ஒரு நம்பரை கொடுக்க போகுது. அது எந்த இடத்துல? சிம்பிள், இங்கே தெளிவாக தெரியுது. 2368 நடுவில் வராமல் இருக்குது. கண்டிப்பாக மிஷின் அந்த நம்பரை வச்சிடும். பட் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் எல்லாமே. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சம் வந்து எல்லாமே ரெட்டப்படையில் இருக்கும். 1424. இதில் பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் இருக்கும். 919 அப்படின்னு இருக்கும். அப்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அடுத்தது மிஷின் ஒரு நம்பரை செலக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த இடத்துல இருந்து தான் இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்பர்ஸ் சம் வந்து ரெட்டப்படையில் வருது. 14, 24, 34 அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொன்னால், அதில் உங்களுக்கு 2 ஒத்தப்படம் இருக்கும், 2 ரெட்டப்படம் இருக்கும். லிசன் கேர்ஃபுல்லி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 ஒத்தப்படை, 2 8 ரெட்டப்படை, அப்போது 14. ஆனால் இதில் எல்லாமே ஒத்தப்படை. 1 3 3 7 அப்படி இருக்கும்போது அதனுடைய சம்மும் 14. அதுபோக 17 ஒத்தப்படை, 88 ரெட்டப்படை, அதனுடைய சம் 24. 26 ரெட்டப்படை, 33 ஒத்தப்படை, 88 2688. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டப்படை. அப்போது ஒரே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 ரெட்டப்படை 2 ஒத்தப்படை இருந்தாலும் அதனுடைய சம்மு ரெட்டப்படையில் தான் வரும். எல்லாமே 4 நம்பருமே வந்து ஈவன் நம்பராக இருந்தாலும் 4 நம்பருமே ஆட் நம்பராக இருந்தாலும் அதனுடைய சம் ரெட்டப்படையில் தான் வரும். ஆனால் ஒத்தப்படையில் வர சம்மெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதில்
3 ரெட்டைப்படை இருக்கும், இல்லைனா 3 ஒத்தப்படை இருக்கும். 3 ஈவன் ஆர் 3 ஆட். இப்போ 3 ஈவன் வந்துருச்சுன்னா அதில் ஒரு ரெட்டைப்படை இருக்கும். 3 ஆட் வந்துருச்சுன்னா அதில் ஒரு ரெட்டைப்படை இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 1 2 3 3 இதில் 2 மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரெட்டைப்படை, 133 ஒத்தப்படை. இதில் 1288 288 அப்படிங்கிறது ரெட்டைப்படை, 1378 137ங்கிறது ஒத்தப்படை, 2368ன்றது 268ங்கிறது ரெட்டைப்படை, 3367 733 வந்து ஒத்தப்படை, 6788 688 ரெட்டைப்படை. அப்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே மிஷின் போன மாதத்துக்கு முந்தின மாதத்தில் 3 ஒத்தப்படை உள்ள நம்பரை கொடுத்துருக்கு. அப்போது அதனால் இந்த மாதம் ஏன் 2368 எடுக்கலை, 6788 எடுக்கலை, 1288 எடுக்கலை, ஏன் இந்த நம்பரை எடுத்திருக்குன்னா ரீசன் நான் ஏற்கனவே 3 ஒத்தப்படை உள்ள நம்பரை தான் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த செட்டில் தான் வந்து உட்காருவேன். அப்போ மிஷின் அடுத்தது போச்சு அப்படின்னு சொன்னால் 1233 அப்படின்னு போகும். ஏன் 1233னா 3 ஒத்தப்படை இதில் தான் இருக்குது. 2 ஆப்ஷன் தான் மிஷினுக்கு உண்டு. ஆனால் இந்த 1233 அப்படின்னு சொல்லும்போது என்னன்னாக்கா உங்களுக்கு டபுள்ஸ் வந்துடுது. 33 அப்படிங்கிறது டபுள்ஸ், இதில் 288 அப்படிங்கிறது டபுள்ஸ். அப்போ மிஷின் டபுள்ஸுக்கு போகாமல் எல்லாமே வந்து சிங்கிளாக அடிச்சுது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கும் 2368. அப்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 4 9 குரூப் அப்படின்னு சொன்னால் இதில் ஏகப்பட்ட சம் குரூப் இருக்குது, ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையானது என்னென்னா 0013 அப்படின்னா 4வது சம்மு, இந்த 0018 அப்படின்னு சொன்னால் 9வது சம்மாக மாற்றிக்குது. 0356 அப்படிங்கிறது 14வது சம்மு, இதில் 0135 அப்படிங்கிறது 9வது சம்மு. அப்போது மிஷின் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒத்தப்படை செம்மை ரெட்டப்படா செம்மை அடிக்கிறதும், ரெட்டப்படை செம்மை ஒத்தப்படை செம்மை அடிக்கிறது தான் வழக்கமாக வச்சுருக்கு. அதனால தான் இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் மிஷினு ஒரு மாதமும் 0356 அடிக்கும், 0036 அடிக்கும். இப்போது 1355 அடுத்தது 0135. இன்னும் ஹையஸ்ட் நம்பருக்கு போகலை. அப்படி போச்சுன்னு சொன்னால் அடுத்த நம்பர் 100% 0568 வந்துடும். ஏன்னா போன மாதத்தில் 1355ன்னு அடிச்சிருக்கு. இந்த 1355ல் என்ன வச்சுருக்கு அப்படின்னு சொன்னால் 4மே ஒத்தப்படை வச்சுருக்கு. அப்போ 4மே ஒத்தப்படை வச்ச மிஷினுக்கு 4மே ரெட்டப்படை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 0068 இங்கே இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த 14வது செம்மை 19வது செம்மை அடிக்கணும்னு சொன்னால் 0568 அப்படிங்கிற நம்பரை அடிக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்பில் இருக்குது. இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு. ஸோ இது போக மொத்தம் வந்து 14 நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் தான் அதெல்லாம். இப்போது சின்ன சின்ன நம்பராக காட்டணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு குரூப்பு 0234. இந்த 0 2 3 4 இதை கூட்டினா 9 வரும். ஸோ 0 + 2 2 + 3 3 + 4 9வது சம். இதில் எந்த நம்பரை கூட்டினாலும் உங்களுக்கு 4 வரும், இல்லை 14 வரும், இல்லைனா 9 வரும். இதில் 013ல் இதை கூட்டினா 4வது சம், இதுவும் 4வது சம், இது 9வது சம், இது 9வது சம், இது 9வது சம், இது 9வது சம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வரும் 0022 3344. அடுத்த குரூப் என்னென்னா 0004 0333 1111 2223 அந்த 2444. இதில் இந்த 2 நம்பரும் சான்சஸ் ரொம்ப 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 லெஸ். ஏன்னா திஸ் இஸ் கால்டு ஸ்குவாட். ஸ்குவாட் அப்படின்னு சொன்னால் 3 நம்பரும் ஒன்றா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 000
333, 111, 222, 444. ஆனால் இதில் எந்த நம்பரை எல்லா நம்பரும் கூட்டினாலும் 9 வரும், இல்லைனாக்கா 14 வரும், இல்லைனா 4 வரும். பட் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மாதத்தில் ஒரு முறையோ 2 முறையோ தான் வரும். அதனால் இதை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இந்த ரோ மட்டும்தான், இந்த ரோவும் இதுவும். ஏன்னா இது கூட வந்து டபுள்ஸ் வரும். ஆனால் 55, 77, 00, 22 அப்படின்னு வருமானா ரேர் தான். அப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுலேயே வந்து இந்த 02, 34 அப்படிங்கிற நம்பர் தான் ஓன்லி ப்ரைமரி நம்பர். ப்ரைமரி நம்பர் அப்படின்னு சொன்னால் இந்த 0க்கு 5 எங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்காது, இந்த 2க்கு 7 எங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்காது, இந்த 3க்கு 8 எங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்காது, இந்த 4க்கு 9 எங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்காது. அப்படி ரிப்பீட் ஆகுதுன்னா இங்கே இருக்குது, அது வந்து ப்ரைமரி கிடையாது, செகண்டரி டபுள்ஸ். இது டபுள்ஸ், இது வந்து குவாட்ஸ். அப்போது இதுதான் 4-9 குரூப். இப்போது யாராவது உங்களுக்கு வந்து எனக்கு 4-9 குரூப்பில் எனக்கு நல்லா ஃபெமிலியர் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சம்மை மட்டும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இதில் என்ன நம்பர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் அடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 469, 0469 வந்திருக்கு. அதுக்கு ஈக்குவலாக 1459 நம்பரை கொடுத்துருக்கு. ஏன்னா 0, 4, 6ங்கிறது 3 ஒத்தப்படை, 9 ரெட்டப்படை. இதில் 1459ல் 1, 4, 5, 9ல் 195 ஒத்தப்படை. பட் சேம் சம், சேம் நம்பர் இன் பவர், அவ்வளோதான். 0க்கு 5 பவராக இருக்குது, 6க்கு 1 பவராக இருக்குது, 4க்கு 9 பவராக இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் டெக்னிக் தி கேரளா லாட்டரி மெஷின் ஃபங்க்ஷன் அண்ட் யூஸ் இட். இப்போது இது ஒரு ஃபேமிலிக்கு தான் இருக்குது. இது போல் 5 ஃபேமிலி இருக்குது. இது 4-9 குரூப். அப்போது உங்களுக்கு இன்னும் 01 குரூப் இருக்குது, 27 குரூப் இருக்குது, 38 குரூப் இருக்குது, 16 குரூப் இருக்குது. அப்போ இன்னும் 4 இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. சிம்பிள், அவ்வளோ சிம்பிள் இது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 24வது சம்மில் 1779 வந்திருக்கு, 2669 வந்திருக்கு. இது ரெண்டுமே ஒரே நம்பர் தான், ஆனால் பவரில் இருக்குது. இங்கே 2 7ன்னு இருக்குது, இங்கே 7 இருக்குது. இங்கே 6 9ன்னு இருக்குது, இங்கே 1 9ன்னு இருக்குது. அவ்வளோதான். இதைத்தான் மிஷின் இந்த குரூப்பில் அடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1779 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்ச மிஷினு இங்கே பார்த்தீங்கன்னா 1279 அப்படின்னு அடிச்சிருக்கு. அப்போது 2 நம்பருமே சேம் தான். ஸோ அதனால தான் இந்த சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் டு ஃபைண்ட் தி பவர் நம்பர். இதில் உங்களுக்கு கொடுக்குறதுல எல்லாமே இருக்கும். இதில் இருக்கிற சம் பூரா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போது மெயினாக வந்து சம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நீங்கள் 13வது சம் இல்லை 14வது சம்மில் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 25, 24வது சம் வரைக்கும் தான் அதிகமாக நம்பர்ஸ் வரும். ஸோ இதில் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும். அதனால தான் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1179, 1279, 1378 இங்கே வந்திருக்கு, 1478 வரல, வந்துடும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா
2389 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கு. அடுத்தது 3389 அடிச்சிருக்கு. இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். இப்போது இந்த மாதத்தில் நமக்கு நேற்றுக்கு வந்த நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் 2496 அப்படின்ற நம்பர் வந்தது. இதனுடைய சம் என்னன்னாக்கா 19 21வது சம். அப்போ இந்த 21வது சம்மில் ஏற்கனவே மிஷினு என்ன பண்ணி வச்சுருக்குன்னா 2577 அப்படின்ற நம்பரை அடிச்சிருக்கு. அதனால் 2469 கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லை 1578 அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்கு. அதுக்கு ஈக்குவலாக 2469 வந்துருச்சு. இப்போ மிஷின் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஃபேமிலி நம்பர் இதே சம்மில் தேடும். இதுக்கு ஃபேமிலி நம்பர் எங்கே இருக்குது? ஃபேமிலி நம்பர் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 7, 4, 9. இது மொத்தமே சேர்த்தா என்ன ஆகுதுனாக்கா 11, 20, 21, 1479. இந்த 1479 எங்கே இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இந்த சார்ட்டில் இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கொடுக்குற சார்ட்டில் இந்த இடத்துல இருக்கும். இருக்கா? அப்போது இதுக்கு ஈக்குவல் நம்பர் எங்கே இருக்குது? இந்த சார்ட்டில் இங்கே இருக்குது. அதை தேடி பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே சிம்பிள். நீங்கள் 100% இந்த நம்பரை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு மாதம் 1469 அடிச்சிருக்கு, அடுத்த மாதம் 1379 அடிச்சிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் இது 1379க்கு அடுத்த நம்பர் 1479, 1469க்கு அடுத்த நம்பர் 1479, அது போக 2469 அடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ரெண்டே சாய்ஸ் தான் அடிக்கணும். ஒன்று 2469 அடிக்கும், அப்படி இல்லைன்னா இதுக்கு கீழே இதனுடைய பவர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த நம்பரை போடணும். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை, வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் புரியணும். என்னென்னா பவர் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். 0க்கு 5, 1க்கு 6, 2க்கு 7, 3க்கு 8, 4க்கு 9. அவ்வளோதான். இதுலேயே வந்து உங்களுக்கு ஆட் நம்பர் என்ன, ஈவன் நம்பர்ஸ், சம் எல்லாமே இதில் வந்துடும். அவ்வளோ சிம்பிள் இட் இஸ். ஒன்லி திங், நீங்கள் கரெக்டாக வந்து 10 நாள் இல்லை 20 நாள் இல்லை 30 நாள். இப்போ போன மாதம் 30ஆம் தேதி அடிச்சுதா, இந்த மாதம் 30ஆம் தேதி போடுங்க. நாளைக்கு டேட்டு என்ன 10. போன மாதம் 10ஆம் தேதி எங்கே அடிச்சிருக்கு பாருங்கள். போன மாதம் 10ஆம் தேதி, 20ஆம் தேதி இல்லை 30ஆம் தேதி. 10ஆம் தேதி எங்கே வந்திருக்கு பிளாக் கலரில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே வந்திருக்கு இந்த கலரில் என்ன நம்பரு 0244ன்னு அடிச்சிருக்கு. இது எல்லாமே சின்ன நம்பர். அப்போ இந்த 0244க்கு என்ன பவரு 5, 7, 99. பெரிய நம்பர். இவ்வளோ பெரிய நம்பரை மிஷினு வைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக கம்மி. அதனால் என்ன பண்ணால் ஒரு 9 4 மாற்றிக்கோங்க. 5749. அப்படி இல்லைன்னா ஒரு 7 2 மாற்றிக்கோங்க. 5249. அப்படி இல்லைன்னா இந்த 5 0 மாற்றிக்கோங்க. 0249. சி த திங் இஸ், இதை மாற்ற உங்களுக்கு 5 15 அப்படின்னு சொல்லி மாற்றோம். அவ்வளோதான். அடுத்தது 20ஆம் தேதி. 20ஆம் தேதி எந்த நம்பர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 20ஆம் தேதி இந்த லைனில் அடிச்சிருக்கு. அதாவது 20வது சம்மில் 20ஆம் தேதியே வந்திருக்கு. அப்போது 3458 1568 இந்த 2 நம்பர் அடிச்சிருக்கு. இதுக்கு பவர் என்ன 8 9 5 3 3589. இதில் ஏதாவது ஒரு நம்பரை 0வை மாற்றுங்க. உங்களுக்கு 0 வரப்போகுது இன்றைக்கி அப்படின்னு தெரிஞ்சால் 5 0வை மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு 5 இல்லை 9க்கு 4 வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 9 4ஆக மாற்றிக்கோங்க. இல்லை அதுவும் இல்லை எனக்கு வந்து இந்த 9 அப்படியே இருக்கணும், இந்த 8 மறுபடியும் வந்து 3ஆக மாற்ற போகுது அப்படின்னு சொன்னால் 3ஆக மாற்றிக்கோங்க. நீங்கள் எப்படி மாற்றினாலும் பவரில் அதனுடைய சம்மு தான் குறையுமே கண்டி உங்களுக்கு வந்து அதே சம்மு கிடைக்கும். இப்போ 33 95 என்ன ஆகுது 6 5 11 20வது சம். சிம்பிள். இந்த 15 68 அப்படின்னு சொன்னால் இந்த 15 68ஓட சம்மு 20. இந்த 1 5 6 8 எப்படிலாம் பிரிக்கலாம்? 1க்கு 1 அப்படியே வச்சிங்கன்னா 5 0 ஆக்கி
6 8 1068 படிக்கலாம். இப்படி ஆனால் இதனுடைய சம் என்ன ஆகுது? 6 1 7 7 8 15 மாறிடும். 20 வந்து 15 மாறிடும். ஆனால் இதில் என்னென்னா 3 ரெட்டைப்படை கிடச்சிரும். அப்படி இல்லை, எனக்கு 1568 1 5 அப்படியே வச்சுக்க போகிறேன், 1 5 எனக்கு வருது கேமில், ஆனால் 6க்கு பதிலாக மறுபடியும் 1 வச்சுக்கிட்டு 8க்கு பதிலாக 3 வைக்க போகுது, 1513. இல்லை இது எல்லாமே ஒத்தப்படையாக இருக்குது, எனக்கு வேண்டாம், அப்போது 1 6ஆகவே வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னால் 6 3 13 56 இது பாக்ஸ், அவ்வளோதான். இல்லைனா 563 பாக்ஸ் போட்டுக்கலாம். இல்லைனா 3 இந்த பக்கம் வச்சு 156 மாற்றிக்கலாம். இதாங்க சிம்பிள் மேட்ருங்க. அப்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் கையில் இருந்தால் தான் அடுத்தது எந்த உங்களுக்கு இது வரைக்கும் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வந்துருக்கிற ஃபேமிலி நம்பர்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போது மிஷினோட வேலை என்னென்னா அதுக்கு அடுத்து நம்பர் அடிச்சுட்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறிக்கிட்டே போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு மாதம், செகண்ட் மாதம், தேர்டு மாதம், அப்போ இங்கே வந்துடும் இந்த மாதம். அதே போல் ஃபஸ்ட்டு செகண்டு இந்த லைனில் அப்போ இங்கே வந்துடும். இப்படி லைன் அவ்வளோதான் பாருங்கள். இந்த பக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த கேப்பில் பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய நம்பர் கண்டிப்பாக இந்த லைன் இங்கே போய்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக இதில் கீழே அடிச்சிடும். இல்லைனா இது நடுவில் ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கு நடுவில் ஒரு நம்பர் இருக்குது, உட்கார வச்சிடும். இது ரெண்டும் என்ன சம் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த சார்ட் வேணுன்றவங்க 2000 பே பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இதை தவிர வேறு மெத்தடாலஜி யாராலையும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டம், 4 டிஜிட். பட் அதை தாண்டி நம்ம ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம். அந்த டெக்னிக் ஒர்க் ஆகுது, ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக. அவ்வளோதான். இந்த சார்ட் வேணுறவங்க 2000 பே பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 6382720349 வாங்க. ரொம்ப லாங் வீடியோ தான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் வாட். ஸோ த எக்ஸ்பிளைன் ஹேஸ் டு பி கிவன். அண்ட் டுமாரோ நமக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, இன்றைக்கி லீவு, நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரே நம்பர் தான் கிடைக்குது. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லீவ் அப்படின்னு சொன்னால் மிஷினு டம்மியாக அப்படியே இருக்கும். அப்போது அதனுடைய வேலையே என்னன்னா, ஏற்கனவே அடிச்சிருக்கிற நம்பரை அப்படியே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக 2490 மாற்றி 6 அப்படியே அடிச்சிடும், பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நமக்கு சி போர்டில் 5 உட்காருது, சி போர்டில் 5, அண்ட் ஏ போர்டில் 8 உட்காருது, அண்ட் பி போர்டில் மறுபடியும் 8 உட்காருது. ஆனால் நமக்கு இந்த கலரில் நமக்கு கேம் இருக்குது, பட் ஒரு நாள் லீவ் விட்டுட்டாச்சு. ஆனால் நமக்கு இந்த 2 கலர்லேயுமே எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், 7508 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் 7805 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நம்ம திருப்பி படித்தோம்னா 0578. அப்போது மிஷினு அடுத்த நம்பரை என்ன கொடுக்கணும், ஒரே ஒரு நம்பரை ஏதாவது ஒரு பக்கம் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி தான் மிஷின் பண்ணும். அப்போது சிம்பிளாக இந்த 0 1 மாற்றிடுச்சு. மாற்றிட்டு 7518 அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள், 2 நாளில். அவ்வளோ சிம்பிள் இட் இஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த 0578 20வது சம்மு, 20வது சம்மில் 0578 எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து 0578 போனீங்கன்னா இங்கே இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுச்சு மிஷினு, ஒரே ஒரு 1 மட்டும் மாற்றி 1578 மாற்றி அடிச்சிருச்சு. இப்போது என்ன பண்ணும் மிஷினு, 1 கம்மி, ஃபஸ்ட்டில் கம்மி பண்ணிச்சு 0வை. இதே இந்த 0578 ஒரு நம்பர் லாஸ்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா 0579 போன மாதம் அடிச்சிருக்கு.
அப்போ என்ன பண்ணணுன்னா மிஷினு 0578 லாஸ்ட் நம்பர் இங்கே 79 அடிச்சிருச்சு, ஃபஸ்ட் நம்பரை இங்கே 1578 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கு. அப்போது இந்த 7 தான் மாற்றணும் மிஷினு. அப்போ என்ன பண்ணோம், 0588 அப்படின்னு அடித்தா இதனுடைய அடுத்த நம்பர். அவ்வளோதான், சிம்பிள். இதை நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே என்ன ஃபேமிலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் இந்த சார்ட்டை வாங்கிட்ட பிறகு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாம் க்ரீன் கலர் இங்கே இருக்குது, க்ரீன் கலர் இங்கே இருக்குது. அப்போது 2 0 அடிச்சிருக்கு, 1க்கு 1578 அடிச்சிருக்கு. இப்போ 0289 1289 அடிக்குமா? அவ்வளோதான் ட்ரிக். இல்லை இந்த 2469 இருக்குது, இதை 1469 அடிக்குமா? அடிக்கும். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் பார்த்து ஈஸியாக போட்டு வந்துடலாம். வெரி வெரி சிம்பிள். வேறு எந்த மெத்தடாலஜி பண்ணாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அவ்வளோ சிம்பிளான மெத்தட் இது. பார்த்துக்கோங்க. இந்த சார்ட் வேண்டும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 6382720349. அண்ட் டுமாரோ we have game in 5789. ரொம்ப சிம்பிள். 5789 அதாவது 9785 இருக்குது. அடுத்த கேம் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 7508 இருக்குது. ரொம்ப சிம்பிள். மிஷின் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த 9 0வாக மாற்றிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி மாற்றினா அந்த டோட்டல் சம்மையும் மாறிடும். எப்படி இருந்து எப்படி கொண்டு போகுது பாருங்கள் மிஷினு. இந்த 7, இந்த 5, இந்த 8, 7 8 5 சேம், 0 மட்டும் அடுத்த நம்பராக மாற்றிருக்கு. அப்போது இன் டர்ன் மறுபடியும் மிஷின் இந்த 0758 என்ன பண்ண போகுது, இல்லை இந்த 9785 என்ன பண்ண போகுது, இதுதான் மேட்டர். இதுக்கு பவர் ஆடிச்சுனாக்கா 4280. பட் இதுக்கு ஈக்குவலாக தான் 9280 ஏற்கனவே மிஷின் அடிச்சிருச்சு, இங்கே இருக்குது. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று. வெரி சிம்பிள். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சார்ட் வேண்டும் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. ஸோ டுமாரோ 100% the machine is going to give either 558 or 589. Thank you very much for watching this video.